This module we are going to discuss about the auditory defect. Okay, அதாவது hearing defect. hearingல ஏதாச்சும் ப்ராப்ளம் வர்றது. ஓகே, இது auditory defect பார்சியலாக இருக்கலாம் அல்லது கம்ப்ளீட்டாக இருக்கலாம். ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று கண்டக்ஷன் டெஃப்னஸ், அனதர் ஒன் இஸ் நர்வ் டெஃப்னஸ். ஃபஸ்ட்டு கண்டக்ஷன் டெஃப்னஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த சவுண்ட் வேவ் டிரான்ஸ்மிட் ஆகி போகிறதுல ப்ராப்ளமாக இருக்கும். மெயினாக எக்ஸ்டர்னல் இயர் அல்லது மிடில் இயரில் அந்த சவுண்ட் வேவ் டிரான்ஸ்மிட் ஆகி போகிறதுல ப்ராப்ளம் இருக்கும். ஏன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மியேட்டஸ் இருக்கு இல்லையா காதில், ஸோ அதில் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சு, அதாவது ட்ரை வேவ்ஸோ அல்லது ஃபாரின் பாடிஸோ அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிச்சுன்னா அதனால வரும். டிம்பானிக் மெம்பரேன் திக்கன் ஆனாலும் வரும். ஏன் டிம்பானிக் மெம்பரேன் திக்கன் ஆகுதுன்னா மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்குதுன்னா ஸோ அதனால டிம்பானிக் மெம்பரேன் திக்கன் ஆகிடலாம். ஸோ அதனால கூட கண்டக்ஷன் டிஃப்ரென்ஸ் வரலாம். அடுத்தது அந்த ப்ரெஷர், ரெண்டு காதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரோட வேரியேஷன்ஸ், அதாவது பெர்ஃபோரேஷன் ஆஃப் டிம்பானிக் மெம்பரேன், அந்த பெர்ஃபோரேட் ஆயிரும் டிம்பானிக் மெம்பரேன். ஏன் பெர்ஃபோரேட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரெஷர் இன்இக்வாலிட்டி ரெண்டு சைட்லேயும் இருக்கும், டிஃப்ரென்ஸாக இருக்கும். நார்மலாக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இன்ஈக்குவலாக இருந்ததுனாலும் கண்டக்ஷன் டிஃப்ரென்ஸ் வரலாம். அடுத்து ஓடிடிஸ் மீடியா அப்படின்னா என்னென்னா மிடில் இயர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுனாலும் வரலாம். அடுத்து ஓட்டோஸ்க்ளரோசிஸ், இந்த ஸ்டாப்பிஸ் போன் இருக்கு இல்லையா, அது ப்ராப்பராக மொபைல் ஆகாது, மூவ்மெண்ட் நடக்காது. ஸோ அதனால அதை தான் நம்ம ஓட்டோஸ்க்ளரோசிஸ் சொல்லுவோம். ஸோ அதனால் வரக்கூடியதும் கண்டக்ஷன் டெஃப்னஸ் தான். அடுத்தது நர்வ் டெஃப்னஸ். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா காக்லியா, அதாவது காக்லியா வந்து டேமேஜ் ஆகிடலாம். காக்லியாவில் ஹேர் செல்ஸ் இல்லை ஆர்கன் ஆஃப் பார்ட்டை இல்லை பேசிலார் மெம்பரேன் இல்லை காக்லியர் டக்ட் இல்லைன்னா அந்த ஆடிட்டரி பாத்வேல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதனால் வரது எல்லாமே நம்ம நர்வ் டெஃப்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் நடக்குது அப்படின்னா ஹேர் செல் வந்து டீஜெனரேட் ஆகிடலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டேக்கிங் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆர் ஜென்டாமைசின் இந்த மாதிரி சில ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹேர் செல் வந்து டீஜெனரேட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரொலாங்டு பீரியடுக்கு லவுடு நாய்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருந்தாங்கனாலும் அதனால கூட காக்லியா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதை தவிர நம்மளோட 8th cranial nerve இருக்கு இல்லையா, வாட் இஸ் 8th cranial nerve? வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ். ஸோ அந்த கிரேனியல் நர்வில் ஏதாச்சும் டியூமர் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சுனாலும் அதனால கூட நர்வ் டெஃப்னஸ் வரலாம். சரி, ஹியரிங்கை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பெட் சைடு டெஸ்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஸ்பரிங் டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஸ்பரிங்னு என்னது மொனகறது. ஓகேவா? அதுதான் நம்ம விஸ்பரிங் நம்ம சொல்லுவோம். எக்ஸாமினர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் எவே ஃப்ரம் த சப்ஜெக்டோட இருந்து 60 சென்டிமீட்டர் எவே ஃப்ரம் த சப்ஜெக்ட் யூ டு ஸ்டாண்ட், அவங்களோட சைடில் நிற்கணும். ஓகேவா? ஸோ சைடில் நிற்கணும் 60 சென்டிமீட்டர் எவே ஃப்ரம் த பேஷண்ட். ஓகேவா? தென் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை நம்ம விஸ்பர் மொனகர மாதிரி மொனகரணும். இப்போ அந்த சப்ஜெக்ட்னால கேட்க முடியலன்னா அவங்களுக்கு ஏதோ ஹியரிங் டெஃபிசிட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்த டிக்லிங் ஆஃப் வாட்ச் டெஸ்ட். நம்மளுடைய ரிஸ்ட் வாட்சில் இந்த மணி அடிக்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா, டக் டக் டிக் டிக் டிக்னு அடிக்குது இல்லையா, ஸோ அந்த சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சப்ஜெக்டோட ஹியருக்கு பக்கத்தில் வச்சுக்கணும். ஸோ அவங்க ஏதாச்சும் சவுண்டு கேட்க முடியுதான்னு கேட்கணும். இன்கேஸ் அவங்களால கேட்க முடியல அப்படின்னா ஸோ வி கேன் டிசைட் தட் இஸ் அஃபெக்டட் பை ஹியரிங் டெஃபிசிட். ஓகே, தென் இதை தவிர ரொட்டீன் டெஸ்ட், அதெல்லாம் பெட் சைட் டெஸ்ட்டு. இதை தவிர ஹியரிங் என்ன ரொட்டீன் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ரென்னி டெஸ்ட்டு. ரென்னி டெஸ்ட் அப்படின்னா அதாவது டியூனிங் ஃபோர்க் இருக்கு இல்லையா, டியூனிங் ஃபோர்க் உங்கள் பாக்கெட்டு கிட்டில் இருக்கும் டியூனிங் ஃபோர்க்கு, அதை வந்து வைப்ரேட் பண்ணிவிட்டு மேஸ்டாய்டு ப்ராசஸ், அதாவது காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எலும்பு இயருக்கு பேக் சைட் ஆஃப் த இயர் there is one process will be there that we call it as a mastoid process. So you have to place the tuning fork over that area. So until the subject cannot feel the vibration, until அந்த வைப்ரேஷன் வந்து அவங்க ஸ்டாப் ஆகிற வரைக்கும் அதில் வைக்கணும். ஓகேவா? அண்ட் cannot hear. அதுக்கப்புறம் அந்த சவுண்டு கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த டியூனிங் ஃபோர்க்கு அப்படியே அவங்க காதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நார்மல் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த போன் கண்டக்ஷன் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் கூட அந்த ஏரில் நம்ம முன்னாடி வைக்கிறப்போ கூட அப்போ கூட வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க நார்மல் கேசஸில். ஓகேவா? நார்மல் பர்சன் ஹியர் த வைப்ரேஷன் இன் ஏர் ஈவன் ஆஃப்டர் த போன் கண்டக்ஷன் சீசஸ்னா ஸ்டாப். ஓகேவா? போன் கண்டக்ஷன் மேஸ்டைல் ப்ராசஸில் வச்சு ஸ்டாப் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க காதுகிட்ட கொண்டு வரணும், அப்போது கேட்குன்னு சொல்லணும். அப்போ தான் அது வந்து நார்மல் பர்சன். ஓகேவா? பட் நார்மல் கண்டிஷனில் ஏர் கண்டக்ஷன் அந்த ஆசிக்கல் வழியாக போகிறது பெட்டராக இருக்கும் தேன் போன் கண்டக்ஷனோட இந்த ஏர் கண்டக்ஷன் தான் பெட்டராக இருக்க மாதிரி சொல்லுவாங்க. இந்த ரெண்டில் இதுதான் நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. கண்டக்ஷன் டெஃப்னஸாக இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குல்லையே அந்த ஏரில் முன்னாடி கொண்டு வந்து வைக்கலையா அது வந்து கேட்காது, நாட் ஹியர். ஓகேவா? அது கேட்காது, போன் கண்டக்ஷனோட ஸ்டாப் ஆகிக்கும். இங்கே முன்னாடி நம்ம இயருக்கு வந்து நீட்டுறப்போ காமிக்கிறப்போ அந்த சவுண்ட் வந்து ஹியர் கேட்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது கண்டக்ஷன் டெஃப்னஸ். ஸோ கண்டக்ஷன் டெஃப்னஸில் போன் கண்டக்ஷன் தான் பெட்டராக இருக்கும். எப்பவுமே கண்டக்ஷன் டெஃப்னஸில் போன் கண்டக்ஷன் இஸ் பெட்டர் தேன் ஏர் கண்டக்ஷன். யூ டு நோட் இட் டவுன். ஓகே, அடுத்தது அதே நர்வ் டெஃப்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர் கண்டக்ஷனும் பாதிப்படைஞ்சிடும், போன் கண்டக்ஷன் ரெண்டுமே கேட்காது. ஏன்னா அங்கே நர்வ் டெஃப்னஸ் கம்ப்ளீட்டாக போயிடும். ஓகே, சரி.
ஸோ அடுத்து வெப்பர் டெஸ்ட், ரெண்டு டெஸ்ட் முடிஞ்சாச்சு. அடுத்து வெப்பர் டெஸ்ட். வெப்பர் டெஸ்ட் அப்படின்னு என்னன்னா, இந்த சேம் வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லோட வெர்டெக்ஸ் சென்டர் பாயிண்ட் இருக்குல்லையே அங்கே ப்ளேஸ் பண்ணணும். இல்லைன்னா மிடில் ஆஃப் த ஃபோர் ஹெட்டோட மிடில் நீங்கள் வந்து வைக்கணும் அந்த பேஸ், டியூனிங் ஃபோர்க்கோட பேஸ். ஓகேவா? அதை வச்சோன்னா நார்மல் பர்சன் வந்து ரெண்டு காதுலையுமே ஈக்குவலாக சவுண்டு வர மாதிரி சொல்லுவாங்க. இன்கேஸ் ஒரு காதில் மட்டும் கண்டக்ஷன் டெஃபினஸ் இருந்துச்சுன்னா டிசீஸ் ஆன இயரில், ஓகேவா, ஒரு காதில் மட்டும் சவுண்டு அதிகமாக வருது அப்படின்னா இன் யூனிலேட்டரல் கண்டக்ஷன் டெஃபினஸ் சவுண்ட் இஸ் ஹியர்ட் லவுடர் இந்த அந்த டிசீஸான இயரில் தான் அந்த சவுண்டு ரொம்ப லவுடராக கேட்கும். ஓகேவா? அதே அன்அஃபெக்டட் இயரில், அதாவது பாதிப்படையாத இயரில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய சவுண்டுனால அந்த அளவுக்கு ப்ராப்பராக கேட்க முடியாது. ஸோ அதனால் கம்மியாக இருக்கும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கண்டக்ஷன் டெஃபினஸாக இருந்துச்சு அப்படின்னா எந்த சைடு அஃபெக்ட் ஆகிருக்குதோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸான சைடு ரொம்ப அதிகமாக சவுண்டு கேட்குற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சவுண்டு த்ரூ போன் கண்டக்ஷன் தென் இன் அன்அஃபெக்டட் இயரில் அந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியும். ஸோ சவுண்டு த்ரூ போன் கண்டக்ஷன் இஸ் நாட் ஹியர் ஆஸ் கிளியர்லி. ஸோ அஃபெக்டடான சைடில் ப்ராப்பராக கிளியராக கேட்க இஸ் நாட் ஹியர் ஆஸ் கிளியர்லி ஆஸ் ஆன் அஃபெக்டட் சைடில் கேட்குற மாதிரி இந்த நார்மல் சைடு வந்து கேட்க முடியாது. ஓகேவா? ஸோ இன் அஃபெக்டட் சைடு சவுண்ட் இஸ் லவுடர். அஃபெக்டான சைடு தான் ரொம்ப சவுண்டு அதிகமாக கேட்குற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அதே யூனிலேட்ரல் நர்வ் டெஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரல் நர்வ் டெஃப்னஸாக இருந்துச்சுன்னா, இப்போ முன்னாடி பார்த்தது கண்டக்ஷன் டெஃப்னஸ், அப்போ அஃபெக்டான சைடு தான் கேட்கும். அதே யூனிலேட்ரல் நர்வ் டெஃப்னஸ் இருந்துச்சுன்னா நார்மல் இயரில் தான் சவுண்டு அதிகமாக கேட்கும். அதில் நம்ம வச்சுக்கோ, நர்வ் டெஃப்னஸாக இருந்துச்சுன்னா நார்மல் இயரில் தான் சவுண்டு அதிகமாக கேட்கும். ஓகே? அதே கண்டக்ஷன் டெஃப்னஸாக இருந்துச்சுன்னா அஃபெக்டான சைடு தான் சவுண்டு அதிகமாக ஹியர் பண்ணும். அதை தான் நம்ம வெப்பர் டெஸ்ட் நம்ம சொல்கிறோம். அடுத்து ஆடியோமெட்ரி. இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஆடியோமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹியரிங்கோட எபிலிட்டி, அதனோட நேச்சரு, அப்புறம் அந்த ஆடிட்டரி டிஃபெக்டோட எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அந்த டெக்னிக்கோட பேர் ஆடியோமெட்ரி, அந்த எக்யூப்மெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மிஷினோட பேர் ஆடியோமீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து சவுண்ட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில். ஸோ அதை வச்சு நீ வந்து பிளாட் போட்டுக்குவ, பிளாட் கிராஃபில் பிளாட் பண்ணி அவங்களோட எபிலிட்டியை செக் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? இதை தவிர இதில் எலக்ட்ரானிக் வைப்ரேட்டர் இருக்குது, இதையும் வச்சு நீ போன் கண்டக்ஷனை வந்து செக் பண்ண முடியும். ஓகேவா? புரிஞ்சுதா? மேஸ்டர் ப்ராசஸ் வந்து போன் கண்டக்ஷனையும் போதா கால்குலேட் போகிறது உள்ள போலே. ஸோ அதையும் உன்னால் ஏபிள் டு மெஷர் பை யூஸிங் திஸ் ஆடியோமீட்டர் ஆல்சோ. ஓகே, getting clear? So in this class we discuss in detail about the auditory defects. Okay, thank you.